Good afternoon students. நம்ம கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோலைட்டிக் செல் இந்த எலக்ட்ராலிசிஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரடே பார்த்துருந்தோம். பாரடே லானா என்னென்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரடே ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பேட்டரி பார்த்துருந்தோம். அந்த பிரைமரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு லெக்லான்ஸ் செல் ஒன்று பார்த்துருந்தோம், இன்னொன்று மெர்க்குரி பேட்டரி செல் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பேட்ரிஸ். ஓகேங்களா? செகண்டரி பேட்ரி, அப்புறம் கரோஷின்னு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் செகண்டரி பேட்ரி. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன, செகண்டரி பேட்ரி. ஓகேங்களா? செகண்டரி பேட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா அது electrochemical reaction takes place in the galvanic cell may be reversed by the applying the potential slightly greater than the EMF generated by the cell. ஓகேங்களா? ஒரு EMF செல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதோ அதை விட கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த கால்வனிக் செல்லில் நடந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்சபிளாக நடக்கும். கால்வனிக் செல்லில் நடந்த ரியாக்ஷன் அப்படியே எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்சபிளாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா செகண்டரி பேட்டரி வந்து பார்த்தோன்னா ரீஜென்ரேட் த ஒரிஜினல் ரியாக்டன்ட். ஓகேவா? செகண்டரி பேட்டரி வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஒரிஜினல் ரியாக்டண்ட்டாக வந்து பார்த்தோன்னா ரீஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ தி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்டரி செல் பை கன்சிடர் த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஓகேவா? இப்போ நம்ம லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்து பார்த்தோன்னா எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செகண்டரி பேட்டரி பற்றி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், செகண்டரி பேட்டரியில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஆனோடு கேத்தோட அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனோட வந்து பார்த்தோன்னா ஸ்பான்சர் லெட் இருக்குது. ஓகேவா? கேத்தோட வந்து பார்த்தோன்னா லெட் பிளேட் பேரிங் வித் லெட் ஆக்சைடு, லெட் பிளேட்டு பேரிங் வித் லெட் ஆக்சைடு. ஓகேவா? இங்கே எலக்ட்ரோலைட்டிக்ஸாக என்ன யூஸ் பண்ணோன்னா 38% பை மாஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் வித் டென்சிட்டி. அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.2 கிராம் பர் மில்லி லிட்டர். ஓகேங்களா? இந்தளவுக்கு டென்சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆக்சிடேஷன் அக்கேட் ஆனோடில் வந்து பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. இப்போ லெட்டு 2+ மாறும், அதுதான் ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த லெட் 2+ அந்த எலக்ட்ரோலைட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த SO4, அப்போ லெட் 2+ SO4 ரெண்டும் சேர்ந்து என்னன்னா டு ஃபார்ம் த லெட் சல்ஃபேட் பிரிஸ்டேட். ஓகேங்களா? சரி, அடுத்த பார்த்தா ரிடக்ஷன் அக்கேட் கேத்தோடு. ஓகேவா? கேத்தோடில் என்ன நடக்குது, ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷனாக என்னன்னா இந்த லெட் ஆக்சைடும் இந்த H+. ஓகேவா? இதில் நம்ம சல்ஃபரிக் ஆசிட் இல்லையா, அதில் பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? சல்ஃபரிக் ஆசிட் பிரிஞ்சு, ஓகேங்களா, இது என்னென்னா 2+. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2-. இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? இப்போ லெட் ஆக்சைடும் ப்ளஸ் 4H+ம் எலக்ட்ரானும் சேர்ந்து என்ன லெட் 2+ ஆகும், H2O வாட்டராகவும் ஆகுது. ஓகேவா? இந்த லெட் 2+ அயன் கம்பைன் வித் சல்ஃபேட் இது ஃபார் சல்ஃபரிக் ஆசிட் ஃப்ரம் லெட் சல்ஃபேட். ஓகேவா? அதாவது சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து ஓகே நமக்கு என்ன மறுபடியும் ஃபார்ம்ஸ் ஆகுது, லெட் சல்ஃபேட் பிரிசிபிட் ஆகுது. இதுலேயே லெட் சல்ஃபேட் பிரிசிபிட் ஆகிருக்கிறது, லெட் சல்ஃபேட் பிரிசிபிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்தோம்னா லெட் ஆக்சைடு 4H+ SO4-. ஓகேவா? இது ரியாக்டன்ட்டு நமக்கு என்ன ஃபார்மேஷன், லெட் சல்ஃபேட்டு அண்டு வாட்டர். The EMF is single cell is about 20 voltage. ஓகேவா? இதில் வந்து பார்த்தா ஒரு சிங்கிள் செல்லோட EMF வேல்யூ வந்து எல்லாம் 2 voltage. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படின்னா கம்பைன் வித் சீரீஸ் எத்தனை 6 சீரீஸ் வந்து பார்த்தா கம்பைன் ஆகிருக்கும். 6 சீரீஸ் கம்பைன், ஒரு சீரீஸ் 2 voltage அப்படின்னா 6 சீரீஸ் 12 voltage வந்து பார்த்தோன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். 12 voltage கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? The EMF cell is depends upon the concentration of sulfuric acid. இங்கே இருக்கிற EMF செல் எதை டிஃபெண்ட் பண்ணுற, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா SO4 2+ அயான்ஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் என்னென்னா டிகிரீஸ் ஆகும். இந்த செல் ரியாக்ஷன் நடக்கிறது என்ன யூஸ் ஆகுது, SO4 2- யூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ ரியாக்ஷன் நடக்கிறப்ப அதோடைய கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் டிகிரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு டிகிரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபால் அந்த 1.8 voltage நமக்கு 2 பாயிண்ட்ஸ், அதாவது 12 voltage இருக்கிறது. ஓகேங்களா?
நமக்கு என்ன அப்படின்னா 1.8 வோல்டேஜ். ஒரு செல்லில் வந்து பார்த்தோன்னா 2 வோல்டேஜ்னால் ஓகேவா, அந்த ஒரு செல்லில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆகிறப்ப டிகிரிஸ் ஆகுது கான்சன்ட்ரேஷன். அப்போ நமக்கு 1.8 வோல்டேஜ் இருக்குது. அப்போ அது 1.8 ரீச் ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லை நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேவா, சரி. அப்போ இந்த ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, ரீசார்ஜ் ஆஃப் த செல். ஓகேவா, ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதாவது தி பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் 2 வோல்டேஜ் அப்ளைடு. நமக்கு வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லில் 2 வோல்டேஜ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம அப்ளை பண்ணுறது 2 வோல்டேஜ்க்கு அதிகமாக அப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ அக்ராஸ் த எலக்ட்ரோடு, 2 எலக்ட்ரோடு இடையில வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வோல்டேஜுக்கு அதிகமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப என்னென்னா செல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளஸ் த டியூரிங் த டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் இஸ் ஏ ரிவர்ஸ்டு. ஓகேவா, ஸோ மறுபடியும் என்னென்னா அப்படி ரிவர்ஸில் ரியாக்ஷன் நடக்கும், ரிவர்ஸில் ரியாக்ஷன் நடக்கும். டி த ரீசார்ஜ் ப்ராசஸ் ரோல் ஆஃப் த ஆனோட் அண்ட் த கேத்தோட் இஸ் ரிவர்ஸ்டு சல்ஃபரிக் ஆசிட் ஜென்ரேட்டடு. ஓகேவா, ஸோ அப்போ கேத்தோட ஆனட்டோட என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சல்ஃபரிக் ஆசிட்டை ரீஜெனரேட் பண்ணணும், சல்ஃபரிக் ஆசிட்டை ரீஜெனரேட் பண்ணணும். தட் இஸ் அதனோட ரோல், கேத்தோடு ஆனோட ரோல். இப்போ ஆக்சிஜன் அக்கர்டு த கேத்தோட் எஸ் ஆக்ட் எஸ் ஆனோட ஆக்ட் ஆகுது. லெட் சல்ஃபேட்டு சல்ஃபரிக் ஆசிட் ஓகே 2 டீகம்போஸ் லெட் ஆக்சைடு H + SO4 2 - 2 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ரிடக்ஷன் அக்கர்டு த ஆனோட் நோஸ் கேத்தோடு. இப்போ என்ன ரிடக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு லெட்டு சல்ஃபேட் SO4 2 - ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஓவரால் ரியாக்ஷன் இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா சல்ஃபரிக் ஆசிட் அண்டு H2O டு கிவ்ஸ் த லெட்டு. ஓகேவா, இங்கே என்னன்னா இந்த எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். மீதி எல்லாம் அப்படியே எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் ஓவரால் செல் ரியாக்ஷன்ஸ் எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் விச் டேக்ஸ் ப்ளஸ் ஆல் த டிஸ்சார்ஜிங். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்ட்லியாக வந்து பார்த்தோன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லாம் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா, ரிவர்ஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப நமக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதோடைய யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா யூஸ் இந்த ஆட்டோமொபைல்ஸ், இந்த ட்ரெயின் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஓகேவா, ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆட்டோமொபைலில் நம்ம மொபைலில் தான். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பேட்டரி பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்ஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இங்கே வந்து பார்த்தா ஆனோட என்ன வராங்கன்னா போரஸ் கிராஃபைட். ஆனோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன போரஸ் கிராஃபைட். ஓகேவா, கேத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு சச் எஸ் கோபால்ட் டை ஆக்சைடு. டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு அதில் எக்ஸாம்பிள்ஸாக கோபால்ட் டை ஆக்சைடு. ஓகேவா, ஸோ எலக்ட்ரோலைட்டிஸாக வந்து பார்த்தா என்ன எடுத்துக்கலாம் லித்தியம் சால்ட்டின் ஆர்கானிக் சால்வெண்ட். எலக்ட்ரோலைட்டிஸ்னால் லித்தியம் சால்ட்டின் அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆனோட ஆக்சிடேஷன். ஆனோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. லித்தியம் ப்ளஸ்ஸாக மாறுது. அடுத்து கேத்தோட் ரிடக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். லித்தியம் ப்ளஸ்ஸும் கோபால்ட் டை ஆக்சைடும் ப்ளஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் லித்தியம் கோபால்ட் டை ஆக்சைடை ஃபார்ம் சார். லித்தியம் கோபால்ட் டை ஆக்சைடு ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானு இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். லித்தியம் ப்ளஸ்ஸும் இங்கே இருக்க லித்தியம் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ லித்தியம் அண்ட் கோபால்ட் டை ஆக்சைடு டு லித்தியம் கோபால்ட் டை ஆக்சைடு. ஓகேவா, போத் electrodes allow the lithium ions to move in and out of the structure. ஓகேவா, 2 எலக்ட்ரோலைட்டிஸ் ப்ராசஸில் என்னென்னா லித்தியம் 2+ அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்சைடும் அதே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு அவுட் சைடும். ஓகே, ஸ்ட்ரக்சருக்கு இன்சைடும் ஸ்ட்ரக்சருக்கு அவுட் சைட்லேயும் மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா, 2 சைடு இன்சைடு உள்ள வரதுக்கும் சரி, அதேமாதிரி வெளியே ஸ்ட்ரக்சராக வெளியே போகிறதுக்கும் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் during the discharge lithium ions is produced at the anode move toward the cathode. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது ஓகேவா during the discharge. ஓகேவா, discharge lithium ions is produced at anode. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏனோடு வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மூவ் ஆகுது. கேத்தோடு த்ரூ நான் அக்வஸ் எலக்ட்ரோலிஸ். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன சார்ஜிங் அப்போ ஓகேவா
ஸோ இப்போ நமக்கு என்ன லித்தியம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. லித்தியம் இங்கிறதுக்கு மூவ் ஆகுது, சேஞ்ச் ஆகக்கூடியது. ஓகேங்களா, லித்தியம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் நான் அக்வஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இந்த பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த செல் அப்ளைடு அக்ராஸ் த எலக்ட்ரோடு. ஓகேவா. அப்போ அது எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறப்ப இங்கே இருக்க லித்தியம் இங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. இங்கே இருக்க லித்தியம் இங்கே டிஸ்சார்ஜ் ஆகுது. ஓகேவா. ஸோ தி செல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்டு அண்ட் நவ் lithium plus ions move from cathode to anode. Cathode to anode, there is becomes a embedded in the porous electrodes. Embedded porous electrode இடையில் வந்ததுன்னா இது என்னன்னா அந்த மாதிரி லித்தியம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகுது. கேட்டியனுக்கு ஆனியனுக்கு இடையில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்டு இன்டர்கேலேஷன் அப்படி பேர் இதுக்கு. ஓகேவா, இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்டர்கேலேஷன் அப்படி பேர். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலர் ஃபோன்ஸ் லேப்டாப் டிஜிட்டல் கேமரா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் ஆகுது. லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் ஆகக்கூடியது. ஓகேங்களா. நம்ம செல்லில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி தான் இப்போ மொபைல் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபியூல் செல். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஃபியூல் செல். ஓகேங்களா. தி கால்வனிக் செல் in which the energy of combustion of fuels is directly converted to the electrical energy is called fuel cell. அது ஒரு கால்வனிக் செல் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் செல்ஸ் வந்து கம்பஸ்டன் பண்ணுறப்ப டைரெக்டாக என்னன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகும். ஓகே, டைரெக்ட்லி. ஓகே, அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பர்னிங் ஆஃப் ஃபீல் வந்து ஃபீல் எனர்ஜி டைரெக்ட்லி கன்வெர்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இட் ரெக்யூர் த கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரியாக்டன் டு கீப் த ஃபங்க்ஷனிங். ஓகேவா. ஜென்ரல் ரெஃபரன்சஸ் ஆஃப் ஃபீல் செல். ஓகேவா. இந்த ஃபீல் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த ரியாக்டன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபீல் செல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதில் பாருங்கள், அதில் செட்டப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபீலு, இப்போ எலக்ட்ரோடு, இந்த எலக்ட்ரோலைட்டிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு எஸ் ஆக்சிடென்ட். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலு. ஓகேங்களா. செட்டப்ஸ் பாருங்கள், தட் இஸ் ஃபீல். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எலக்ட்ரோடு. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது எலக்ட்ரோலைட்டிக்ஸ். ஓகேவா. இங்கே பாருங்கள், இது ஃபீலு, இது வந்து எலக்ட்ரோடு, இது ஆனோடு இருக்கு பாருங்கள் எலக்ட்ரோடு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக்ஸு உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இந்த தான் எலக்ட்ரோலைட்டிக்ஸ். அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, அதில் எலக்ட்ரோலைட்டிக்ஸ். இதெல்லாம் எலக்ட்ரோலைட்டிக்ஸ். இது செல் மெம்பரின். ஓகேவா. அடுத்தது மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இது எலக்ட்ரோட். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே கேத்தோட் அப்படி சொல்கிறா, தட் இஸ் எலக்ட்ரோடு. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட். ஓகேவா. ஆக்சிடென்ட் தான் ஆக்சிடேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது. ஓகேவா. சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உள்ள ஹைட்ரஜன் அப்ளை பண்ணுறாங்க. இது ஃபீலு, அது ஆஸ் ஏ ஆனோடு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹச் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறேன். ஆஸ் ஆனோடு ஆஸ் ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரின் இருக்கும். இது ஃபோரஸ் கேஸ் டிஃப்யூசர் லேயர். இது ஃபோரஸ் கேஸ் டிஃப்யூசர் லேயர். இதெல்லாமே அடுத்து பாருங்கள், இங்கே ஆக்சிடென்ட் ஆக்சிஜன் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா கேத்தோடு ரிடக்ஷனாக என்னென்னா O2 மைனஸ் இருக்கும். O2 மைனஸ். ஓகேவா. இப்போ பாருங்கள், இது வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. இங்கே இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேவா. இப்போ H2 என்னென்னா H ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா. அடுத்தது கேத்தோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா O2 மைனஸாக இருக்கும். ஆஃப் O2 மைனஸ். ஓகேவா. அப்போ அதுவும் ஓகேவா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அந்த H ப்ளஸ் ஆஃப் O2 இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன மாறுது அப்படின்னா வாட்டராக கனெக்ட் ஆகுது. ஓகேவா. இதை வந்து பார்த்தோம் ஃபீல் செல். ஓகேவா. எஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபீல் செல். Function of field cells is a consider the hydrogen oxygen field cells. And in case of hydrogen act as a field,
field and oxygen act as a oxidant. The electrolysis is a aqueous KOH. Its maintained temperature is 200 degrees Celsius and 2 to 40 atmosphere pressure. The porous graphite electrode is contained the nickel and nickel oxide, so inert electrodes. Okay, the porous electrode வந்து பார்த்தா porous graphite electrode வந்து பார்த்தா என்ன யூஸ் பண்ணாங்கன்னா the nickel oxide யூஸ் பண்ணுறாங்க. இதை inert electrode யூஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? Hydrogen and oxygen gases bubbled through the anode and the cathode, respectively. Oxidation occur in the anode and say loss of electron. Anode வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு. ரிடக்ஷன் ஆக்கிறது கேத்தோட், அதாவது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் 4OH மைனஸ். ஓகேவா? இது ஓவரால் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்துறப்ப நமக்கு என்னென்னா 2H2 plus O2 to form the 2H2O. Okay, above the reactions the same the hydrogen combustion reactions. The above the reaction வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அது ஹைட்ரஜன் கம்பஸ்ட் ஆகிறப்ப நடக்கிற ரியாக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சேம்னு தான் சொல்கிறாங்க. ஹவெவர் த டு நாட் ரியாக்ட் டைரக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரியாக்ட் ஆகாது. அண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் reactions takes place separately at anode and cathode respectively. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த கம்பஸ்டன் ரியாக்ஷன் டைரெக்டாக ஆகிருக்குன்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒன்றுக்குள்ளே ரியாக்ட் ஆகாது. அந்தந்த ரிடக்ஷனும் ஆக்சிடேஷன் ஆகுதோ அந்தந்த எலக்ட்ரோடில் செப்பரேட் எலக்ட்ரோட் அண்ட் ஆனோட் கேத்தோட் அண்ட் ஆனோடில் ரிடக்ஷன் ரியாக்ஷன், அதாவது ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கேத்தோட ஆனோடில் நடக்குது. ஓகேவா? இஸ் ஏ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபீல்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? அதர் ஃபீல்ட்ஸ் லைக்ஸ் ப்ரோப்பேன் ஆக்சிஜன் அண்ட் மீத்தேன் ஆக்சிஜன் ஆல்சோ இஸ் டெவலப்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ப்ராசஸ் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ் கரோசின். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கரோஷனு. ஓகேவா? ஆல் ஆர் த ஃபேமிலி த ரெஸ்டிங் ஆஃப் அயன். ஓகேவா? ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஆஃப் அயன் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு க்ரீன் ஃபிலிம் இஸ் எ ஃபார்ம்டு வந்து காப்பர் அண்டு பிராஸ் வெசல். ஓகேவா? காப்பர் பாத்திரத்தில், ஓகேவா, இந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு க்ரீன் லேயர் மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். க்ரீன் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும். இதுக்கு என்ன அப்படின்னா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சிடேஷன் ஆகுது. மெட்டல் இஸ் ஆக்சிடேஷன் பை த ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர். ஓகேவா? அதாவது மெட்டல். ஓகேவா? நம்ம மெட்டல் தானே, காப்பருங்கிறது மெட்டல் தானே, பிராஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டல் தானே. ஓகேவா? அந்த மெட்டலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா மாய்ச்சர்ஸ் மூலமாக ஆக்சிடேஷன் ஆகுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர். ஓகே, மாய்ச்சர்ஸ் இருக்கப்போ அது ஆக்சிடேஷன் ஆகுது. ஓகேங்களா? இன் ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர் ரெண்டு கண்டிஷன் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இது ஆக்சிடேஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் ப்ரொசீஜர். திஸ் ரிடாக்ஸ் ப்ராசஸ் காசஸ் ஆஃப் டிட்டேரியேஷன் ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு கரோஷன். ஓகேவா? ரிடாக்ஸ் ப்ராசஸ் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ப்ராசஸ் ஆகிற அந்த இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, டிட்டேரியேஷன் அப்படின்னா மெட்டலோட தன்மை இழக்கிறது. ஓகேவா? ஒரு ரிடாக்ஸ் ப்ராசஸ் மூலமாக மெட்டலோட அதோட நேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா இழக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இந்த பேர் கரோஷன். அதோட நேச்சுரல், ஓகேவா, இயல்பை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணக்கூடிய அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரோஷன் அப்படி பேர். ஓகேவா? இஸ் த கரோஷன் ஆஃப் அயான் காசஸ் த டேமேஜ் அவர் பில்டிங் அண்ட் பிரிட்ஜஸ். ஓகேவா? ஸோ பிரிட்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரோஷன் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும். பிரிட்ஜ் எல்லாமே எது அப்படின்னா அயான் கரோஷன் ஆகிறப்ப. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டு நோ த கெமிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்டிங் அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் இட். ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது அப்படின்னா எப்படி அயான் ரெஸ்டிங் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி அது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அது கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரெஸ்டிங் ஆஃப் அயான் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். இங்கே ரெஸ்டிங் ஆஃப் அயன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, எலக்ட்ரோகெமிக்கல் மெக்கானிசம் ஆஃப் கரோஷன் அது தி ஃபார்மேஷன் ஆஃப் ரெஸ்ட்டு ரெக்யூர் த போத் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? அதாவது ஒரு அயான் வந்து பார்த்தா ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் வாட்டர் இருந்தால் தான் அது என்ன ஆகும்னா ரெஸ்ட் ஆகும், இல்லைன்னா ரெஸ்ட் ஆகுது. ஓகேவா? சின்ஸ் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ரிடாக்ஸ் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரிடாக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா
ஆனோடு கேத்தோடு இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் த அயான் ஓகேவா. ரெண்டுமே அது கேத்தோடு ஆனோடு ரெண்டுமே எதில் தான் இருக்குது அப்படின்னா அயானில் தான் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து பார்த்தோன்னா அது இருக்குது. ஆனோடாவும் கேத்தோட ஆக்ட் ஆகக்கூடியது டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆஃப் அயான் ஓகேவா. இன் த அயான் சர்ஃபேஸ் இஸ் ஏ அண்ட் டேப்லெட் ஆஃப் வாட்டர் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஓகேவா. இங்கே பாருங்கள் வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்ரு அதான் அயான் மேலே இங்கே இது அயானு இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இருக்கா, இது மாதிரி இந்த வாட்டர் இருக்குது ஓகேவா. இந்த வாட்டர் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஆனோடு சைட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஆனோடு சைட்டு ஆக்ட் ஆகக்கூடியது ஓகேவா. அதே ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடியது ஓகேவா. வாட்ரு பாருங்கள் வாட்டர் இருக்குங்க ஓகே. வாட்டர் இருக்கக்கூடிய ஃபட்டு ஆனோடிக் ஃபட்டு, வாட்டர் இல்லாமல் ரெமைனிங் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடிக் சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடிக் சைட்டு. அதில் ஓகேவா. The region of enclosed by water exposed to amount of oxygen, it acts as anode. The remaining of area has a high amount of oxygen. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாமே எப்படின்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும், ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் கேத்தோடு வாட்டர் ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆக்சிஜன் கண்டென்ட் த எலக்ட்ரோகெமிக்கல் செல் இஸ் ஃபார்ம்டு ஓகேவா. ஸோ ரெண்டில் பார்த்தோன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. தி கரோஷன் occur the anode, the region is enclosed by the water discussed. அதுக்கு பாருங்கள் ஆனோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்குது ஓகேங்களா. Fe2 ப்ளஸ்ஸாக மாறுது, 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டு ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆனோட பார்ட்டில் நடக்கக்கூடியது ஓகேவா. அடுத்தது கேத்தோட பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் நடக்குது ஓகேவா. ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஆக்சிஜன் இருக்கா வாட்டர் இருக்குது, அது என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனும் ஓகேவா அந்த H ப்ளஸ் அண்டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டு சேர்ந்தேன்னா வாட்டர் ஆஃப் ஃபார்மேஷன் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகுது ஓகேவா. இப்போ இது எப்படி வந்து பார்த்தா இந்த ரெஸ்ட்டோட ஃபார்முலா இதுதான் ரெஸ்ட்டு, அதோட ஃபார்முலா எப்படி ஃபார்மேஷன் பாருங்கள். சரி, anode accretion, ion is dissolved in the anode region. Ion is dissolved in the anode region வந்து பார்த்தீங்கன்னா அயன் என்ன டிசால்வ் ஆகுது. அப்போ அயன் 2 ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 0.44 வோல்டேஜ் ஓகே. எலக்ட்ரான்ஸ் மூவ் த்ரூ த அயன் மெட்டல் ஃப்ரம் த ஆனோட் டு கேத்தோடு ஏரியா ஓகே. அயன் இஸ் டிசால்வ் இன் த வாட்டர், இட் இஸ் ரெடியூஸ்டு டு வாட்டர் ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னா அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் வந்து கேத்தோடுக்கு வந்து போகுது ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுது ஓகேவா. இட் இஸ் ரெடியூஸ் டு வாட்டர் ஓகேவா. அடுத்து கேத்தோடு ஓகேவா. கேத்தோடில் என்ன நடக்குது ரிடக்ஷன் இருக்குது. கேத்தோடில் ரிடக்ஷன் இருக்குது. ரிடக்ஷன் வரப்போ தி ரியாக்ஷன்ஸ் அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டர் கிவ்ஸ் த கார்பானிக் ஆசிட் விச் இஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கேத்தோட ரியாக்ஷனில் அதாவது கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் நடக்குது ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் கிவ்ஸ் என்னென்னா கார்பானிக் ஆசிட்டாக மாறுது. இட் இஸ் பர்னஸ் த H + அயான்ஸ் ஃபார் த ரிடக்ஷன் ஓகேவா. நமக்கு என்னென்னா வாட்டர் ஃபார்மேஷன் ஆகுது ஓகேவா. இந்த எந்த அளவுக்கு ஆகுதுன்னா 1.23 வோல்டேஜ் ஃபார்மேஷன் ஆகுது. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இஸ் கம்ப்ளீட்லி தி மைக்ரேஷன் ஆஃப் அயான் த்ரூ த வாட்டர் டேப்லெட் ஓகேவா. ஓகேவா எல்லாமே இந்த வாட்டர் டேப்லெட் மூலம் எலக்ட்ரோகெமிக்கல் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகே. ஓவரால் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா FeO2 + 4H + இப்போ நமக்கு என்ன 2Fe + 2H2O ஓகேவா. இப்போ எந்த அளவுக்கு கரண்டு ஓகேவா பாஸ் ஆகுது 1.67 வோல்டேஜ் ஓகேவா. அடுத்து பாருங்கள் தி பாசிட்டிவ் EMF வேல்யூஸ் இன் தி பாசிட்டிவ் EMF இண்டிகேட் தி ரியாக்ஷன்ஸ் ஸ்பான்டேனியஸ் ஓகேவா. பாசிட்டிவ் EMF வேல்யூ வரதுனால இது வந்து பார்த்தோன்னா தனிச்சு அதுவாக வந்து பார்த்தா நடக்கிற ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Fe2 + அயன்ஸ் ஆர் ஃபர்தர் ஆக்சிடேஷன் டு Fe3+. மறுபடியும் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு Fe3+ மாறுது ஓகேவா. ரியாக்ஷன்ஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் த ரெஸ்ட். இப்போ நமக்கு எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ரெஸ்ட்டாக ஃபார்ம்ஸ் ஆகுது. Fe3+ அண்ட் 4H2O நமக்கு சேர்ந்து என்னென்னா Fe2O3 H2O 6 ஹைட்ரஜன் ப்ளஸ் வெளியே வருது ஓகேவா. நமக்கு என்ன ரெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆகுது Fe2O3 H2O ஓகேவா. தி அதர் மெட்டல்ஸ் such as aluminum, copper, silver also undergoes the corrosion but is a slower than அது அயான் ஓகேவா. அது அலுமினியம் காப்பர் சில்வர் எல்லாமே கரோஷன் ஆகுது தான், இருந்தாலும் அயானை விட இது எப்படி இருக்குன்னு சொல்ல கரோஷன் ஆகக்கூடியது கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இது பாருங்கள் அலுமினியம் கரோஷன் வரப்போ
அலுமினியம் 3+ அண்டு 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டு ஓகே 3+ மாறி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அலுமினியம் ரியாக்ட் வித் அனதர் ஆக்சன் இன் ஏர் டு ஃபார்ம் த ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு. ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஒரு கோட்டிங் ஃபார்மேஷன் ஆகிடும். அது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு கோட்டிங் ஃபார்மேஷன் ஆகிடும். இப்போ கோட்டிங் ஃபார்மேஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக மறுபடியும் அது கூட அதனால் வேறு எந்த இதுனாலையும் அதர் சர்ஃபேஸ்னால் என்ன ரியாக்ட் ஆக முடியாது. ஓகேவா? இப்போ அலுமினியம் 3+ ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் ஏர் நமக்கு ப்ரொடக்டிவ் ஏர் கோட்டிங் அலுமினியம் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா? திஸ் கோட்டிங் ஆக்ட் அஸ் எ ப்ரொடக்டிவ் ஃப்ளேம் ஃபார் த இன்னர் சர்ஃபேஸ். ஸோ ஃபர்தர் கரோஷன் இஸ் ப்ரிவென்டட். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா கரோஷன் ஆகாது, லைட்டாக கரோஷன் ஆகும். அதோட சரி அதுக்கப்புறம் என்னன்னா ப்ரொடக்டிவ் கோட்டிங் ஃபார்மேஷன் ஆகிடும். அதனால் ஃபர்தராக அதுக்கப்புறமா கரோஷன் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கரோஷன். ஓகேவா? எப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா கரோஷன் வந்து மெட்டலை வந்து பார்த்தோன்னா தடுக்கிறது. ஒரு மெட்டல் கரோஷன் ஆகிறத எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோட்டிங் மெட்டல் சர்ஃபேஸ் பை பெயிண்ட். மெட்டல் சர்ஃபேஸ் மேலே பெயிண்டால் கோட்டிங் பண்ணலாம். இன்னொன்று கால்வனைசேஷன் அப்படின்னா அது கோட்டிங் வித் ஜிங்க் மெட்டல். ஓகேவா? அது கால்வனைசேஷன் தி கோட்டிங் வித் another metal such as zinc. Zinc is a stronger oxidation so than iron, so can more easily corroded than iron. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா அது மேலே கோட்டிங் பண்ணுறப்ப அயான் தான் வந்து அதாவது அயானை விட அலுமினியம் வந்து அதிகமாக ஆக்சிஜன் ஆகிறதுனால அலுமினியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரேஷன் ஆகும், அயானு கொரேஷன் ஆகும். ஓகேவா? இன்ஸ்டன்ட் ஆஃப் அயான் ஜிங்க் இஸ் அதாவது அயானுக்கு வந்து ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆகும். ஓகேவா? அடுத்து கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டு சேம் டெக்னிக் தான். ஆனால் இது கோட்டிங் பண்ணுவாங்க, இது கோட்டிங் பண்ணாமல் நடக்கிற ப்ராசஸ். ஓகேவா? திஸ் டெக்னிக் அண்ட் இது கால்வனைசேஷன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல் இந்த ப்ரொடெக்டட் நீட் நாட் பி கவர்டு வித் ப்ரொடெக்டிவ் மெட்டல் இன்ஸ்டன்ட் ஆஃப் மெட்டல் சச்சஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா இங்கே கோட்டிங் பண்ணியிருப்போம் எதனால் ஜிங்கால், அதே சேம் ப்ரொசஸ் தான். ஆனால் கோட்டிங் பண்ணாமையே செய்யக்கூடிய ப்ராசஸ் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இங்கே ஜிங்க் ஆர் மெக்னீசியம் வந்து பார்த்தோன்னா இஸ் கரெக்டடு மோர் ஈஸிலி தென் த அயான் கேன் பி sacrificial anode and ion is a material act as a cathode. அங்கே அயான் மெட்டீரியல் கேத்தோடு ஆக்ட் ஆகுது. ஸோ அயன் இஸ் ப்ரொடெக்டடு பட் இஸ் ஏ மெக்னீசியம் ஆர் ஜிங்க் ஆர் கரெக்டடு. ஓகேவா? சேம் இது அங்கே கோட்டிங் பண்ணியிருக்கேன், கோட்டிங் பண்ணல, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? அடுத்து பேசிவேஷன் அப்படின்னா மெட்டல் ட்ரீட்டட் வித் ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட் சச் as கான்சன்ட்ரேட்டடு நைட்ரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ மெட்டலில் கூட ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா த ப்ரொடக்டிவ் ஆக்சைடு லேயர் ஆஃப் ஃபார்ம்டு மெட்டல் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா அலுமினியத்துக்கு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இல்லை கான்சன்ட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த மெட்டலை சுற்றி ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம்ஸ் ஆகிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வந்து பார்த்தோன்னா கொரேஷன் ஆகாமல் தடுக்கும். ஓகேவா? அடுத்தது அலாய்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா தி ஆக்சிஜன் டெண்டன்சி ஆஃப் அயான் கேன் பி ரெடியூஸ்டு பை த ஃபார்மிங் ஆஃப் இட்ஸ் அலாய்ஸ் அனதர் அயனோடிக் மெட்டல்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு மெட்டல் அயான் கேன் பி ரெடியூஸ்டு வித் ஃபார்மிங் ஆஃப் இட்ஸ் அலாய்ஸ். ஓகேவா? அலாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க வித் அதர் மெட்டல் கூட. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா கரோஷன் ஆகாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய்ஸ் ஆஃப் அயான் அண்ட் குரோமியம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டுனா அது கரோஷன் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். ஓகேவா? தென் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அது ஸ்டாண்டர்ட் சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆர் மெஷர்டு யூஸிங் ஸ்டாண்டர்டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகேவா? அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? அதாவது ஸ்டாண்டர்டு சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆர் மெஷர்டு யூஸிங் த ஸ்டாண்டர்டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் அக்வஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 298 கெல்வினில் வெரிசஸ் மெட்டல் அண்ட் மெட்டல் அயன் எலக்ட்ரோட்ஸ்க்கு அரேஞ்சட் in the decreasing order. Their standard reduction potential is called electrochemical series. ஓகேவா? அதாவது ஒரு மெட்டலுக்கும் அது மெட்டல் ஆக்சைடு இருக்கும், மெட்டல் ஆக்சைடு எலக்ட்ரோடு இருக்கும், மெட்டலுக்கு மெட்டல் அயான் எலக்ட்ரோடு இருக்கும், மெட்டலுக்கு மெட்டல் அயன் எலக்ட்ரோடுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய டிக்ரீசிங் ஆர்டரில்
ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் ஸ்டாண்டர்டு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ்க்கு ஆரில் அரேஞ்ச் பண்ணுறது, டிகிரிஸ்க்கு ஆரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மெட்டல் சரி. இதில் ஃபாஸ்ட்டாக ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்கும், ஒரு சில அயான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிலது அயானாகவும் இருக்கும், ஒரு சிலது மெட்டலாகவும் இருக்கும். ஓகே, ரெண்டுக்கு இடையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்டு மெட்டல் அயன் அதனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதை டிகிரிஸிங் ஆர்டரில் எழுதக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படின்றது. எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸிங் ஆர்டரில் எழுத தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் மெஷர் த ஆக்சிஜன் டெண்டன்சி ஆஃப் ஸ்பீசிஸ். ஓகே, ஸ்டாண்டர்டு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்தா அதோடைய ஆக்சிஜன் டெண்டன்சி ஆஃப் ஸ்பீசிஸ். கிரேட்டர் த இ வேல்யூ கிரேட்டர் த டெண்டன்சி ஆஃப் இஸ் அக்செப்ட் என் எலக்ட்ரான் அண்டர் த ரிடக்ஷன். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ வேல்யூ அதிகமாக இருந்தால் அந்த அளவுக்கு வந்து அது என்ன ரிடக்ஷன் ஆகும். அதனால் ரிடக்ஷன் ஆகும். அதே மாதிரி எந்த அளவுக்கு இ வேல்யூ கம்மியாக இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், அது கம்மியாக இருக்கும், அது என்ன ஆகும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகும். அதிகமாக இருக்குது இ வேல்யூ அதிகமாக இருக்குது, ரிடக்ஷன் ஆகும். பாருங்கள், இ வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரிடக்ஷன் தான் ஆகும். அதே ரொம்ப இ வேல்யூ கம்மியாக இருந்தால் அது என்னவோ ஆகும்னா ஈஸிலி ஆக்சிடேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே கையர் இ வேல்யூ இருக்கிறது என்ன ஆகும்னா லெஸ்ஸர் கரோஷன். கையர் இ வேல்யூ இஸ் ஏ லெஸ்ஸர் கரோஷன். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு த ஹையர் த இ வேல்யூஸ் லெஸ்ஸர் த டெண்டன்சி ஆஃப் அண்டர்கோயிங் த கரோஷன். ஓகேவா? ஸோ இதோட இதை வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அது இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்னென்னா இதோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஓவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெசனு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இடையில் வந்து பார்த்தோம்னா தமிழ் மீடியம் பார்க்கலாம். தமிழ் மீடியம் துணை மின்கலங்கள். ஓகேவா? அதாவது கால்வானிக் மின்கலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா மின்வேதி வினைகள் நடக்குது. ஓகேவா? அந்த மின்வேதி வினைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதை உருவாக்கக்கூடிய இஎம்எஃப் மதிப்பை விட அதிகமான மின்னழுத்தத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த மின்வேதி வினை பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எதிர் திசை நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கால்வானிக் மின்கலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் மின்வேதி வினைகளை ஓகேங்களா கால்வானிக் மின்களில் நிகழும் மின்வேதி வினைகளை வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாக்கக்கூடிய இஎம்எஃப் மதிப்பை விட அதிகமான மின்னழுத்தத்தை கொடுத்தோம்னா அது என்ன ஆகும்னா எதிர் திசையில் வந்து பார்த்தோன்னா நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கொள்கையை பயன்படுத்தி தான் துணை மின்கலங்கள் ஆரம்ப வினைப்பொருட்களை மீள் உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? துணை மின்கலங்கள் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? சார்ஜ் நம்ம வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோனை என்ன பண்ணுறோம் நம்ம சார்ஜ் பண்ணி வச்சு தான் அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது முடிஞ்சோடனே மறுபடியும் என்ன பண்ணுவோம் அதை மறுபடியும் பயன்படுத்துக்கு அப்புறமா அதாவது சார்ஜ் பண்ணோம் இல்லையா, அந்த சார்ஜ் பண்ணுறப்ப என்ன பண்ணால் மறுபடியும் ஆரம்ப வினைப்பொருட்கள் கிடைச்சாதான் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் நம்ம செல்ஃபோனை வந்து பார்த்தோன்னா அதாவது பேட்டரி காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஓகேவா ஆரம்பத்தில் இந்த வினைப்பொருள் மறுபடியும் கிடைச்சாதான் மறுபடியும் என்ன பண்ண முடியும்னா நம்ம செல்ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது சார்ஜ் இருக்கணும், சார்ஜ் காலி ஆகிடுச்சு, அதை மறுபடியும் எப்படி ஆரம்ப வினைப்பொருளை கொண்டு வரணும். அப்போ அதை கொண்டு வந்துட்டோம்னா மறுபடியும் என்னென்னா நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்து நம்ம பயன்படுத்தலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப வினைப்பொருட்களை மீளுவதற்காக பயன்படுத்தப்படுது இந்த கொள்கை. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக லெட் சேமிப்பு கலன் எடுத்துக்கிறாங்க. லெட் சேமிப்பு கலன் எடுத்துக்கிட்டு நம்ம அது எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லெட் சேமிக்கல்ல வந்து பார்த்தோன்னா நேர்முனை முறையில் மிருதுவான லெட்டு, எதிர்முனை முறையில் வந்து பார்த்தோன்னா லெட் ஆக்சைடு பூசப்பட்ட லெட்டு தகடு. மின்போலியை வந்து பார்த்தோன்னா 38% நிறைய சதவீதம்னா 1.2 மில்லிகிராம் அதாவது மில்லி லிட்டர். ஓகேவா? ஒரு அடர்த்தி கொண்ட அதனுடைய அதாவது ஒரு மில்லி லிட்டர் வந்து பார்த்தா 1.2 கிராம் கரைந்துள்ள அடர்த்தி கொண்ட சல்ஃபரிக் அமிலம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நேர்முனை வகையில் என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜனேற்றம் நிகழ்கிறது. ஓகேவா? நேர்முனை லெட் லெட்டு தான் இருக்குது. லெட்டு 2+ மாறும், ஆக்சிஜன் நடக்குது. ஓகேவா? அந்த ஆக்சிஜன் ஆனதுக்கப்புறமா இந்த மின்போலி இருக்கு இல்லையா, மின்போலியே H2SO4 இருக்கு இல்லையா, இது பிரிஞ்சும் SO4 இருக்கு இல்லையா, இந்த SO4 கூட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா லெட் சல்ஃபேட்டை உருவாக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள் எதிர்முனை முறையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லெட் ஆக்சைடு ஒடுக்கும் அடையும். ஓகேவா? எப்படி ஒடுக்கும் அடையுதுன்னா லெட் ஆக்சைடும்
அதாவது நம்ம ஏற்கனவே H2SO4 SO4 மட்டும் எடுத்துக்கிட்டோம்ல, ரிமைனிங் H ப்ளஸ் 4H ப்ளஸ்ஸு அங்கே லாஸ் ஆன எலக்ட்ரானு அதை எல்லாம் எடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா லெட்டு 2+ ஆகும், 2H2O மாறுது. ஓகேவா? இது எப்படி ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் லெட்டு இது வந்து பார்த்தோன்னா லெட்டு என்ன ஆகுனா 4+ இருந்து என்ன மாறுது அப்படின்னா 2+ மாறி இருக்கு அப்படின்னா அதாவது ரிடக்ஷன். ஓகேவா? அதாவது டிகிரீஸ் த ஆக்சிஜன் நம்பர். ஓகேவா? ஆக்சிஜன் குறையுது, குறைஞ்சனா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும், லெட்டு 2+ இருக்குல்லையா, இந்த லெட் 2+ மறுபடியும் சல்ஃபரிக் ஆசிட் இருக்கக்கூடிய சல்ஃபேட் இணைந்து மறுபடியும் லெட் சல்ஃபேட் உருவாக்கும், லெட் சல்ஃபேட்டை உருவாக்கும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா மொத்த வினைகள். ஓகேவா? ஒட்டுமொத்த வினைகள் 4ஐயுமே கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா லெட் ஆக்சைடு. ஓகேங்களா? 4ஐயும் நம்ம கூட்டுறப்ப லெட் ஆக்சைடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4H + SO4. ஓகேவா? எல்லாம் சேர்ந்து நமக்கு என்னென்னா லெட் சல்ஃபேட் உருவாகுது, H2O உருவாகுது. லெட் சல்ஃபேட்டு H2O உருவாகுது. ஓகேவா? ஸோ இந்த இஎம்எஃப் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 2 வோல்ட்டு. மின்கலத்து இஎம்எஃப் மதிப்பு வந்து ஏறக்குறைய எவ்வளோ 2 வோல்ட். வழக்கமாக இதே மாதிரி 6 மின்கல தொடர் அடிப்படை வைக்கிறப்ப 12 வோல்ட் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த மின்கலத்து இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்கலத்து இஎம்எஃப் மதிப்பு சல்ஃபரிக் அமிலத்தை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த காலவணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன பயன்படுத்துகிறோம், SO4- பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துகிறப்ப நமக்கு சல்ஃபரிக் அமிலத்து செறிவு குறையும். ஓகேவா? இப்போ செறிவு குறையிறப்ப மின்கலத்தை என்ன ஆகுன்னா 1.8 குறையும் போது 1.8 வோல்டேஜுக்கு குறையுது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் மின்னேற்றம் செய்யப்பட வேண்டும். ஓகேவா? என்னென்னா அதாவது நம்ம இப்போ பேட்ரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம எடுத்து பேட்ரி வந்து நம்ம ஃபுல் பண்ணி எடுத்தோம்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.8 இருக்கும். அதாவது 2.0 இருக்கும், 2.0 வோல்டேஜ் இருக்குது. நம்ம பயன்படுத்த அதனால் சார்ஜ் குறைஞ்சிட்டே வரும். எந்த அளவுக்கு அப்படின்னா 1.8 வோல்டேஜ் அப்படி வரப்போ கம்ப்ளீட்டாக சார்ஜ் காலியாயிரும். மறுபடியும் என்ன ஆனால் 2 வோல்டேஜ் கொண்டு வந்தால் தான் மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ என்ன பண்ணால் அப்போ நம்ம அந்த மின்கலத்தை என்ன மின்னேற்றம் செய்யப்பட வேண்டும். ஓகேவா? அதாவது சார்ஜிங் செய்யணும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள், மின்கலத்தை மின்னேற்றம் செய்து ரீசார்ஜ் செய்தல் அப்படின்ட்டு, மின்கலத்தை மின்னேற்றம் செய்தல் ரீசார்ஜ் செய்தல் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ முன்ன கூறிய 2 வோல்ட்டுக்கு அதிகமான மின்னழுத்த மின்முனைகளுக்கிடையே நம்ம கொடுக்கணும். 2 வோல்ட்டுக்கு அதிகமான ஓகேவா மின்னழுத்தம் 2 மின்முனைகளுக்கிடையே கொடுக்குறப்ப என்னென்னா அது டிஸ்சார்ஜ். ஓகேவா? மின்னிற்கு செயல்பாட்டு நிகழ்ந்த வினைகள் தற்போது எதிர் திசையில் நிகழ்கின்றன. ஓகேவா? அங்கே ஆக்சிஜன் செய்யக்கூடிய செயல்முறையில் நேர்முன்வாய் மற்றும் எதிர்முன்வாய் தலைகீழாக மாறுகிறது. ஓகேவா? சல்ஃபேஸ் மாறுறப்ப சல்ஃபரிக் அமிலம் மீள் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? எதிர்முனையில் ஆக்சிஜன் நிகழ்கிறது. முன்ன நமக்கு என்னென்னா நேர்முன்வாயை செயல்பட்டுருக்கும். ஓகேவாப்பா? நேர்முன்வாயை செயல்படுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஆக்சிஜன் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா லெட் ஆக்சைடு 4H + SO4 2 எலக்ட்ரான் இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நேர்முனையில் ஒடுக்கம் நிகழ்கிறது. ஓகேவா? அப்போ ஒடுக்கம் நிகழ்கிறப்ப இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒட்டுமொத்த வினை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த ஒட்டுமொத்த வினைக்கு அப்படியே இது ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஒட்டுமொத்த கலை வந்து மின் இறக்கத்தின் போது நிகழ்ந்த ஆக்சிஜன் வினைக்கு ஒடுக்க வினைக்கு எதிர்ச்சி நிகழ்கிறது. ஓகேவா? இது அப்படியே நம்ம டிஸ்சார்ஜிங் ஆகிறப்ப ஓகேவா இது இந்த பக்கம் இருந்திருக்கும், இது இந்த பக்கம் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ சார்ஜ் பண்ணுறப்ப அப்படியே தலையில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதாவது எதிர்வினையில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தா எங்கே பயன்படுத்துகிறோம், தனியாக இங்கே மோட்டார் வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்க. ரயிலில் மாறுதிசை மின்னேற்றி ஆகியவற்றை பார்த்தா இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், லித்தியம் அயான் மின்சேமிப்பு கலன். ஓகேவா? ஸோ நேர்முனை வகையில் துளையிலுடைய கிராஃபைட் பயன்படுத்துகிறாங்க. அது எதிர்முனை வகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா அதாவது கோபால்ட் டை ஆக்சைடு இடைநிலை உலோக ஆக்சைடு மின்போல கரிம கரைப்பான் கரைந்த லித்தியம் உப்பு. ஓகேவா? நேர்முனையில் ஆக்சைடு நடக்குது, லித்தியம் ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எதிர்முனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கம் நடக்குது. எதிர்முனையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் ஆன எலக்ட்ரான் லித்தியம் ப்ளஸ் கோபால்ட் டை ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்து லித்தியம் கோபால்ட் டை ஆக்சைடு மாறுது. ஒட்டுமொத்த வினையில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைனஸ் ஆகிடும், லித்தியம் கேன்சல் ஆகிடும். நமக்கு லித்தியம் கோபால்ட் டை ஆக்சைடு லித்தியம் கோபால்ட் டை ஆக்சைடு ஃபார்மேஷன். ஓகேவா? இந்த 2 மின்முனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மின்முனைகளும் அதாவது எதிர்முனையிலும் சரி நேர்முனையிலும் சரி. ஓகேவா? என்னன்னா அந்த
லித்தியம் அயனிகள் வந்து பார்த்தோன்னா உள்ளேயும் வெளியே வந்து பார்த்தோன்னா போய் வர அனுமதிக்குது. சரிங்களா? இதை வந்து பார்த்தோன்னா நேர்மின் வாயு. ஓகேவா? இதை எதிர்மின் வாயு. ஓகேவா? நேர்மின் வாயுவில் பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா லித்தியம் ப்ளஸ்ஸாக மாறுது. லித்தியம் ப்ளஸ்ஸாக மாறி எதிர்மின் வாயுக்கு போகுது. எதிர்மின் வாயு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அது இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கோபால்ட் டை ஆக்சைடு பக்கம் போகுது. கோபால்ட் டை ஆக்சைடு பக்கமாக வந்து பார்த்தோன்னா போகுது. ஓகேவா? அப்போ போகிறப்ப நமக்கு என்ன ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, மின் இறக்கத்தின் போது நேர்மின் வாயில் உருவாக்கப்பட்ட லித்தியம் அயனிகள் கரிம மின்போலி வழியாக எதிர்மின்னுக்கு நகர்கின்றன. மின்கலத்தால் உருவாக்கப்பட்ட இஎம்எஃப் விட அதிகமான மின்னழுத்த மின்முழுக்கிடையே செலுத்தும் போதும் கலவலையானது எதிர் திசையில் நிகழ்கிறது. கலவை எதிர் திசைகள் நிகழ்கிறது. மேலும் லித்தியம் ப்ளஸ் அயனிகள் எதிர்முனை வந்து நேர்முனைக்கு நகர்கின்றன. இது எதிர்முனை இல்லை. ஸோ இது எதிர்முனை இதிலிருந்து பார்த்தா நேர்முனைக்கு மறுபடியும் இங்கே நகருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ மின்துளைகளுக்குரிய மின்முனையின் போது சென்று ஓகேவா? அப்போ என்னால் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள வந்து இன்டர் கலெக்ஷன் அப்படிங்கிறதா ஊடுகலத்தல். இதுக்கு பேர் ஊடுகலத்தல் அப்படின்னு பேர். ஓகேவா? இது போய் படிக்கிறது. இது போய் ஊடுகலத்தல் அப்படின்னு பேர். இது பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கைபேசி. ஓகேவா? நம்ம மொபைலில் பயன்படுத்தக்கூடிய பேட்ரி, மடிக்கணினி, ஓகேவா? கணினியில் கேமராக்கள் ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் எரிபொருள் மின்கலம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது எரிபொருள் மின்கலம். ஓகேவா? எரிபொருட்களை வந்து பார்த்தோன்னா எரிப்பதால் உருவாக்கும் ஆற்றலை உருவாக்கும் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு கால்வனிக் மின்கலம் தான் வந்து பார்த்தோன்னா எரிபொருள் மின்கலம் அப்படின்னு பேர். ஓகேவா? எரிபொருளை எரித்து அதில் வரக்கூடிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு மின்கலம் தான் எரிபொருள் மின்கலம் அப்படின்னு பேர். ஓகேவா? இது தொடர்ந்து வேலை செய்வதற்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா விளைபொருள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். ஓகே, எரிபொருள் மின்கலம் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செயல்படுது. அதாவது என்னென்னா இது வந்து பார்த்தோன்னா எரிபொருள். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா அதாவது எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேர்மின் வாயு எதிர்மின் வாயு சொல்ல இது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நேர்மின் வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா மின்போலி. இது வந்து பார்த்தோன்னா மின்போலிகள். இதெல்லாம் மின்போலிகள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஓகேவா? இதில் இது எதிர்மின் வாயு. இது ஆக்சிஜனேட்ரி. ஓகேவா? ஃபீல் அப்படின்ட்டு. ஓகேவா? பாருங்கள், எரிபொருள் மின்பொருள் மின்முனை ஆக்சிஜனேட்டை பயன்படுத்தாங்க. ஓகேவா? இதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தை உருவாக்குவதற்கு எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் எரிபொருளாகும். இதில் ஹைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனேட்டே பயன்படுத்துகிறாங்க. 200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அழுத்தமும் 200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 20 to 40 அட்மாஸ்பியர் அழுத்தமும் பராமரிக்கப்படுது. இங்கே நீர்த்து கரைசல் வந்து பார்த்தோன்னா மின்பொருளே பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி நிக்கல் ஆக்சைடு ஆகியவற்றை இந்த மின்துளைகளுடைய கிராஃபைட் மின்முனையானது வினையுற மின்முனையாக செயல்படுது. இன்னட் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுக்கள் முறையாக நேர்மின் வாய் எதிர்மின் வாயில் குமிழிகளாக செலுத்தப்படுகிறது. ஓகேவா? நேர்முனையில் ஆக்சிஜன் நிகழ்கிறது. ஓகேவா? ஹச் என்னென்னா ஆக்சிஜன் இருக்கிறப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு நமக்கு என்னென்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. ஓகேவா? எதிர்மின் வாயில் வந்து பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரான் என்னென்னா ஒடுக்கமடையுது. ஓகேவா? அப்போ அதை வாங்கிட்டு 4OH- ஃபார்ம் ஆகுது. இங்கே H2O மாறுது. 4OH-. ஒட்டுமொத்த வினைன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த 4 இது கேன்சல் ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா H2O இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இது கேன்சல் ஆகிரும். சரியா? அப்போ 2H2 ஓகேவா? O2 அதே மாதிரி 4OH- கேன்சல் ஆகிரும். நமக்கு 2H2 ப்ளஸ் என்னென்னா O2 இருக்கும். இதுலேருந்து O2 gives நமக்கு என்னென்னா இங்கே 4 H2O 2 H2O வச்சு மீதி 2 H2O இருக்கும். ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா அதோடைய ஒட்டுமொத்த வினை. ஓகேவா? மேற்கண்ட வினையில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் எரிதல் வினையை ஒத்துள்ளது. ஓகேவா? அது அதே மாதிரி அது நேரடி வினைபுரி இல்லை. ஆக்சிஜன் ஒடுக்க வினைகள் முறையை நேர்முனை எதிர்முனையில் தனித்தனியாக நிகழ்கிறது. ஓகேவா? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தை போலவே புரோப்பேன் ஆக்சிஜன் மீத்தேன் ஆக்சிஜன் போன்ற எரிபொருள் கலன்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? அடுத்து பாருங்கள்,
அரிமானம் ஓகேவா. ஸோ அரிமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு பற்றி நம்ம சொல்லக்கூடியது ஓகேவா. காப்பர் பித்தளை பார்த்தோம்னா அது பார்த்தோன்னா ஒரு பச்சை படலம் உருவாகும் ஓகேவா. ரெண்டு இதுவே வந்து பார்த்தோன்னா உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஈரப்பத்தை முன்னிலை ஆக்சிஜனால் உலோகங்கள் ஆக்சிஜனேற்றம் செய்யப்படுகின்றன. ஆக்சிஜனால் உலோகங்கள் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனேற்றம் செய்யப்படுகின்றன ஓகேங்களா. அது காப்பர் பித்தளை பாத்திரங்கள் வந்து பார்த்தா பச்சை நிற படலம் உருவாகுது ஓகேவா. அது காரணம் ஈரப்பத்தினால என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலோகங்கள் ஆக்சிஜனேற்றம் செய்யப்படுகின்றன ஓகேவா. இதுக்கு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க செயல்முறைகளால் உலோகங்கள் சீர்குலை நிகழ்வு வந்து அரிமானம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க செயல்முறைகளால் உலோகங்கள் சீர்குலை நிகழ்வு வந்து அரிமானம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா. இரும்பு அரிக்கப்படுவதால் கட்டிடங்கள் பாலங்கள் போன்றவை சேதாரப்படுகின்றன. எனவே துருப்பிடித்தல் நிகழ்வுள்ள வேதியியல் மற்றும் அதனை எவ்வாறு தடுப்பது அப்படிங்கிறது முக்கியமானது ஓகேவா. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியது மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இரும்பு துருப்பிடித்தல்ங்கிறத பற்றினா என்னென்னா ஒரு மின் வேதி செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மின் வேதி செயல்முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு அரித்தல் மின்வேதி செயல்முறை எப்படியெல்லாம் இருக்கும், மின்வேதி வழிமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஓகேங்களா. இதில் துருப்பிடித்தலுக்கு ஆக்சிஜன் நீர் ரொம்ப முக்கியம். துருப்பிடித்தல் ஆக்சிஜன் நீரும் ரொம்ப முக்கியம். இது ஒரு மின்வேதி ஆக்சிஜனேற்ற ஒடுக்குமுறை செயல்முறைன்னு சொல்கிறாங்க. இரும்பு வெவ்வேறு பாகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் எதிர்மின் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. இரும்பு புறப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்துளி ஆகியன ரெண்டுமே இருக்கணும். இதை நுண்ணிய கால்வனி மின்கலத்தை உருவாக்குறது. நுண்ணிய கால்வனி மின்கலத்தை உருவாக்குகின்றன. நீரினால் சூழப்பட்ட பகுதி வந்து குறைந்தளவு ஆக்சிஜன் வெளிக்கட்டப்படுவதால் நேர்முனையாக செயல்படுகிறது. மீதமுள்ள பகுதியில் அதிக ஆக்சிஜன் இருப்பதால் எதிர்முனையாக செயல்படுகிறது ஓகேவா. அதனால் ஆக்சிஜன் அளவை பொறுத்து மின்வேதிகளும் உருவாக்கப்படுகிறது. நேர்முனை முனையில் அதாவது நீரினால் சொல்லப்பட்ட பகுதி வந்து கீழே உள்ள அரித்தல் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் வாயு ஓகேவா. இங்கே என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது ஓகேவா, நீர் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் ஓகேவா. எதிர்மின் வாயு ஓகேவா. நேர்மின் வாயில் என்னென்னா ஆக்சிஜன் நடக்குது. Fe 2+ மாறுது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அயனி வழியை ஊடுருவி எதிர்மின் வாய்க்கு போகுது. எதிர்மின் வாயில் வந்து பார்த்திங்கன்னா O2 என்னன்னா 4H எலக்ட்ரான் வாங்கிட்டு நமக்கு என்ன மாறுது அப்படின்னா 2H2O மாறுது. 2H2O மாறுது ஓகேவா. நேர்மின்மை எக்ஸாக்ட் நேர்மின்மை பகுதியில் இரும்பு கரைகிறது. இரும்பு கரைகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாகுதுன்னா அதாவது E=0.44 வோல்டேஜ் கரண்ட் உருவாகுது ஓகேவா. இந்த எலக்ட்ரான் வந்து நேர்மின்மை பகுதியிலிருந்து எதிர்மின்மை பகுதிக்கு உலோகத்தின் வழியே நகருது ஓகேவா. இங்கே நீரில் கரைந்த ஆக்சிஜன் நீராக ஒடுக்கப்படுகிறது. எதிர்மின்மை ஒடுக்கும் ஓகேவா. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு முன்னிலையில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு நீரின் வினைப்பட்டு கார்பானிக் அமிலத்தை தருகிறது ஓகேவா. ஸோ அரிமானத்துக்கு கொடுக்க தேவையான H+ அயனி வழங்குகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்துக்கோங்க. அது O2 + 4H + 4 எலக்ட்ரான் என்ன சேர்ந்து என்னென்னா 2H2O லிக்விட் வாட்டராக மாறுது ஓகேவா. நீர்த்துளியின் வழியாக அயனிகள் நகர்வதால் மின்சுற்று முழுமையடைகிறது ஓகேவா. நீர்த்துளியின் வழியாக அயனிகள் நகர்வதால் மின்சுற்று முழுமையடைகிறது ஓகே. ஒட்டுமொத்த மின் ஒடுக்கவினை ஆக்சிஜன் ஒடுக்கவினைகளில் பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு கரண்ட் உருவாகுதுன்னா 1.67 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது ஓகேவா. வினை தன்னிச்சையாக நிகழ்கிறது. இந்த EMF வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வினை தன்னிச்சையாக நிகழ்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. Fe2+ அயனிகள் வந்து மேலும் ஆக்சிஜன் அடையுது. Fe3+ அயனியாக மாறுது ஓகேவா. இப்போ ஆக்சிஜன் இணைப்பட்டு துரு உருவாகிறது ஓகேவா. மறுபடியும் ஆக்சிஜன் சேர்ந்து என்னென்னா அதான் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா துரு உருவாகிறது ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா Fe2+ இருக்கிறத மறுபடியும் லாஸ்ட் பண்ணிட்டு 3+ மாறுது. 3+ வாட்டரோடு சேர்ந்து என்னென்னா இது மாதிரி நமக்கு இதை துருப்பிடித்தல் ஓகேவா. இதுதான் துரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதே மாதிரி அலுமினியம் காப்பர் போன்ற உலோகங்களும் அதே மாதிரி சில்வரும் என்னென்னா அரித்தலுக்கு உட்படும். இருந்தாலும் இரும்பை விட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஒப்பிடுறப்ப மற்றதெல்லாம் அரிமானம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஆனால் இரும்பு என்னன்னா அதிகமான அளவுக்கு அரிமானம் ஆகும் ஓகேவா. எடுத்துக்கிட்ட அலுமினியத்தை ஆக்சைடு ஓகேவா. ஸோ அலுமினியம் பாருங்கள் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு Al3+ மாறும். Al3+ மாறும். இந்த Al3+ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அயனிகள் காற்றில் ஆக்சிஜன் வினைப்பட்டு நமக்கு என்னன்னா Al2O3 அப்படி ஒரு பாதுகாப்பு அடுக்கை வந்து பார்த்தா உருவாகுது. பாதுகாப்பு அடுக்கை உருவாகுது. இந்த அடுக்கை வந்து பார்த்திங்கன்னா உள்பரப்பை பாதுகாப்பு பொறியாக செயல்படுது ஓகே. உள்பரப்பை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு பொறியாக செயல்படுது. இது தொடர்ந்து அரித்தல் நிகழ்வு தடுக்கப்படுகிறது ஓகேவா. ஸோ உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
அரிமளத்துலேருந்து பாதுகாக்கலாம். அரிமளத்துலேருந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 5 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, உலோக பரப்புல வர்ணம் பூசுதல். ரெண்டாவது துத்தநாக மூலம் பூசுதல். துத்தநாக மூலம் ஒரு உலோகத்து மேலே ஜிங்கை, ஓகேவா, ஜிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் மூலம் பூசுறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாக மூலம் பூசுதல் அப்படின்னு பேர். ஓகேவா? எதிர்மனை பாதுகாப்பு. எதிர்மனை பாதுகாப்புனா துத்தநாக மூலம் பூசுதல் ரெண்டு ஒன்று தான். துத்தநாக மூலம்னா ஜிங்கை அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூசியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூச வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ இங்கே ஜிங்கு மெக்னீசியமில் ஜிங்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியான தண்ணீர் நேர்முனையாக பயன்படுத்த முடியும். ஓகேவா? அது வந்து என்னென்னா ஆக்சிஜன் ஆகிட்டு, ஓகேவா, என்னன்னா அந்த எது வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் தடுக்கணுமோ அதை வந்து பார்த்தோன்னா அதை வந்து கரப்ஷன் ஆக்காமல் தடுக்கும். இது இரும்ப பாதுகாக்கப்படும். ஓகேவா? அதனால் மெக்னீசியம் ஆர் ஜிங்க் அடுத்தலுக்கு உள்ளாகின்றது அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து செயல்படுத்தல் அப்படின்னா ஒரு உலோகம் வந்து அடர் சல்ஃபரிக் அமிலம் போன்ற வலிமைக்கு ஆக்சிஜனுக்கு காரணம் வினைபுரியும் போது உலோகம் அடர் நைட்ரிக் அமிலம் போன்ற வலிமை மிக ஆக்சிஜனுக்கு காரணம் வினைபடுத்துகிறப்ப என்னன்னா ஒரு இதனால் உலோக பரப்பின் மீது ஒரு பாதுகாப்பு அடுக்கு உருவாகும். உலோக பரப்பின் மீது பாதுகாப்பு அடுக்கு உருவாக்கப்படும். ஓகேவா? அதனால் என்னென்னா இது அடுத்தலுக்கு இன்னும் உருவாக்காது. அடுத்தலுக்கு உருவாகாது. அடுத்து உலோக கலவை தயாரித்தல். ஓகேவா? உலோக கலவை அப்படின்னு ஒன்றும் இல்லை. அதிக நேர்முத்தன்மையான உலோகங்களும் சேர்த்து உலோக கலவையை உருவாக்குவது மூலம் அதிக நேர்முத்தன்மையான உலோகங்களும் சேர்த்து உலோக கலவை உருவாக்குவது மூலம் இரும்பின் ஆக்சிஜன் திறனை குறைக்க முடியும். இரும்பின் ஆக்சிஜன் திறனை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு துருப்பிடிக்காய்க்கு. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா அயனுக்குரிய ரெண்டும் சேர்த்து உலோக கலவை. அடுத்து பாருங்கள் மின்வேதி வரிசை. ஓகேவா? அதாவது திட்ட ஹைட்ரஜன் மின்முனையை பயன்படுத்தி திட்ட முன்முனைய மின்னழுத்தங்கள் அளவிடப்படுகிறது. ஓகேவா? திட்ட முன்முனைய மின்னழுத்தங்கள் அளவிடப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது 298 கெல்வின் வெப்பநிலையில் ஓகேவா பல்வேறு உலோக அயனி மின்முனைகளின் திட்ட ஒடுக்க மின்னழுத்தங்கள் இறங்க வரிசையில் காட்டியுள்ளபடி அமைக்கப்படுவது மின்வேதி வரிசை என்று அழைக்கப்படுகிறது. மின்வேதி வரிசை அதாவது உலோகம் மற்றும் உலோக அயனி மின்முனைகளுக்கிடையே திட்ட ஒடுக்க மின்னழுத்தங்கள் இறங்க வரிசையில் காட்டப்படுவது மின்வேதி வரிசை அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த வரிசை வந்து ஓகேவா திட்ட ஒடுக்க மின்னழுத்தம் குறிப்பிட்ட கூறின் ஆக்சிஜன் அப்படி திறன் மதிப்பு அதை பொறுத்து அளவிட அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திட்ட ஒடுக்க மின்னழுத்தம் E0 என்பது ஒரு குறிப்பிட்ட கூறின் ஆக்சிஜன் அடைய திறனின் அளவிடாகும். குறிப்பிட்ட கூறின் ஆக்சிஜன் அடையும் திறனின் கூறாகும். ஓகேவா? ஒரு கூறின் E0 மதிப்பு அதிகமெனில் அந்த அக்குற்றாந்த எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு ஒடுக்குமுடியும் திறன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அது இஎம்எஃப் மதிப்பு அதிகமாக சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எலக்ட்ரானை வாங்கிட்டு ஒடுக்குமுறை பண்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது E0 மதிப்பு அதிகமெனில் அரிமானம் அடைய திறன் குறைவாக இருக்கும். ஓகேவா? E0 மதிப்பு அதிகமெனில் அரிமானம் ஆகக்கூடிய திறன் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா மின்வேதி சமானநிலை. இதை வந்து பார்த்தீங்கன்னா மின்வேதி வரிசை அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெசன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.